ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் டயல் சங்கரா நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கை ஒரு போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா நேயர்களே, இந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன, இந்த கர்ம வினைகளால்தான் எல்லாருக்குமே எல்லா விதமான பிரச்சனைன்னு நமது நிகழ்ச்சி வழியாக வலியுறுத்தினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். வேற யாருமே இல்ல, ஸ்ரீ பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் பிரத்யங்கர தாசன் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கும் பல தகவல் சொல்றதுக்கு முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சாமி, நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த கர்ம வினைகள் தொடர்பாக. கர்ம வினைகள்லயே மிகவும் மோசமான கர்ம வினை இல்லைன்னா தோஷங்கள்னு சுவாமி எதை முன்வைக்கிறீங்க? நிறைய இருக்குமா. அப்படி நம்ம தனிப்பட்ட முறையில எதையுமே ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியாது. இருந்தாலும் இன்னைக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நம்ம பாக்குறோமோ அங்க நிறைய திரும்ப திரும்ப நிறைய விஷயங்கள் வர்றதுதான் நம்ம இதனுடைய தாக்கம் அதிகமா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் அப்படின்றத மட்டும் ஜாதகத்துல இருக்கும், இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் தாக்கம் ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்ப நம்ம ஒரு 100 ஜாதகத்தை பார்க்கும்போது அதுல எது அதிகமா வருதோ அப்ப அதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அப்ப அந்த ஜாதகத்துல இந்த மாதிரி இவ்வளவு தோஷங்கள் அதிகமா வருது இதுதான் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது ஸ்ரீ தோஷங்கள், ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியிலேயே பேசியிருக்கோம். ஸ்ரீ தோஷங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு வர அத்தனை பேருக்குமே ஸ்ரீதோஷங்கள். ஒரு நாளைக்கு நான் ஒரு 10 ஜாதகம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல 8 ஜாதகங்களுக்கு ஸ்ரீதோஷமால பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஸ்ரீதோஷங்களால என்னென்ன பிரச்சனைகள் வருமோ எல்லா விதமான முதல் விஷயமே திருமணம், திருமணத்தினால் தடை, திருமணத்திற்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே இளமையில திருமணம் நடக்காது. ஒரு பெண் மலேசியால இருந்து வந்திருந்தாங்க, பாத்தீங்கன்னா 40 வயசு ஆகுது, திருமணம் நடக்கல. அப்ப அதுக்கு என்ன காரணம்? ஸ்ரீதோஷம் தான். இந்த மாதிரி காலத்தை சில பேர் சொல்லுவோம், நமக்கு ராகு கேது தோஷங்கள் இருக்கு, கால சர்ப தோஷங்கள், இதனாலதான் திருமண தடை. முக்கியமா திருமண தடைக்கு ஸ்ரீதோஷம் தான் முதல் காரணம். ஏன் அப்படின்னா பெண்களால் ஏற்பட்ட சாபங்கள் என்பதுதான் ஸ்ரீதோஷம். அப்ப அந்த பெண்களால் ஏற்பட்ட சாபங்கள்னா என்னென்ன சொல்லுவோம்? அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்ப பெண்களால் ஏற்பட்ட சாபங்கள் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா காதல் திருமணங்கள் பண்றாங்க. நிறைய பேர் அந்த காதல் திருமணத்துல பாத்தீங்கன்னா காதலிச்சவர்களை திருமணம் செய்துவது இல்லை. அப்ப அது ஒரு ஸ்ரீதோஷமா மாறும். அப்ப பெண்களை திருமணத்திற்கு முன்னாடி காதலிச்சு அந்த பெண்ணை திருமணம் பண்ண முடியாம வீட்டுல சொன்ன பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்காம இவங்க ஏமாத்துற சூழ்நிலை வந்துருச்சு. அது தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் அது ஸ்ரீதோஷம். அதே ஆணுக்கு பண்ணாலும் அதுவும் தோஷமாக அமையுது. இப்படி இந்த மாதிரி அதே மாதிரி சில பெண்ணோட குழந்தை வளர்ற வரைக்கும் அந்த கருவுல குழந்தை வளர்ந்தும் அதை திருமணம் செய்து கொள்ள முடியாம போறது, அது ஒரு ஸ்ரீதோஷம். அப்புறம் முதல் மனைவிய ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால் டைவர்ஸ் பண்றது, இல்ல அடிச்சு துரத்துறது, இல்ல கொடுமையால் அவங்க இறந்து போறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அதுவும் ஸ்ரீதோஷம். அப்புறம் நம்ம வீட்டிலேயே பசு வளர்த்திருப்போம், அந்த பசுவுக்கு சரியாக உணவு அளிக்காம அந்த பசு இறந்து போயிடுது பாத்தீங்களா, அதுவும் ஸ்ரீதோஷம். அதே போல் அந்த பசுவோட கன்று போட்டிருக்கும், அந்த கன்றுக்கு பால் தர விடாம தடுப்போம் பாத்தீங்களா, அதுவும் ஸ்ரீதோஷம். இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் ஸ்ரீதோஷத்தை. இன்னும் சொன்னா ஸ்ரீதோஷம் நிறைய பேருக்கு தாக்கம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா எந்த நாட்டினவருக்கு அதிகம் சொன்னா ஸ்ரீலங்காவில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அதிகம். இதுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் அதை சொல்லணும். ஸ்ரீலங்காவில சீதா பிராட்டி எடுத்துன்னு போய் கடத்தி கொண்டு போய் அங்க வச்சனால அங்கிருந்து வர அத்தனை பெண்களுடைய ஜாதகங்களையும் ஆண்களுடைய ஜாதகங்களையும் பாக்குறேன், ஸ்ரீதோஷம் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அவங்களுடைய ஏன்னா உலக அளவுல எல்லா நாட்டிலையும் போய் பார்த்தோம், எல்லா நாட்டிலையும் இன்னைக்கு இலங்கை தமிழர்கள் பரவி இருக்காங்க. அவங்களுடைய ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது ஸ்ரீதோஷமா தான் இருக்கு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி பிரச்சனைகளா இருக்கு பாக்குற நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல யாரெல்லாம் இலங்கை தமிழர்களோ அவங்களுக்குள்ளேயே அவங்க அதை ஜட்ஜ் பண்ணிக்கலாம், நான் தேவையில்லை. அப்ப அது பண்ணும்போது அவங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை, திருமணமாயிருந்தா குழந்தை இருக்காது, அப்படியே திருமணமாயிருந்தா கணவரோட பிரச்சனை, மாமியார் மாமனாரோட பிரச்சனை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீதோஷத்தால பணத்தில் பிரச்சனை. இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அடிப்படை ஸ்ரீதோஷமா இருக்கும். அப்ப அந்த ஸ்ரீதோஷத்துல இருந்து எளிமையான வரத்துக்கு என்ன வழி? அதுல இருந்து வெளியில வந்தாலே கிடைக்கும். ஆனா அது வெளியில வரத்துக்கு வழி இருக்கா? எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அதுல இருந்து வெளியில வரத்துக்கு ஒரே காரணம், ஒரே தெய்வம், பெண் தெய்வம், ஏதாவது ஒரு பெண் தெய்வம். நீங்க நான் சொல்றேன், என்னுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா அம்பாளுடைய அனுகிரகத்துல பிரத்திங்கரா வழிபடுங்க, ஸ்ரீதோஷம் எந்த விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். ஆனா எல்லாரும் அவ்வளவு எளிமையாக பிரத்திங்கரா கிட்ட போய் சேர முடியாது. அப்ப அதுக்கு என்ன மாற்று வழி அப்படி பாத்தீங்கன்னா தாயாரை வழிபடுவது. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபடுவது. இந்த ஸ்ரீதோஷத்துக்கு இந்த 3 தெய்வங்கள் தான், பிரத்திங்கரா, மகாலட்சுமி, தாயார். சோ இந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டு வெள்ளிக்கிழமையில ராவுகால நேரங்கள்ல வழிபட்டால் விசேஷம். அப்ப அந்த வழிபாடுகள் என்ன மாதிரி வழிபாடுகளா இருக்கணும்
அடுத்த கேள்வி. ஏன்னா இப்போ வழிபாடுன்னு சொல்லிட்டீங்க சாமி, என்ன அது என்ன வழிபாடு? ரெண்டு நெய் தீபம், கீழே மஞ்சள் வச்சிடணும். வெள்ளிக்கிழமை 2 அகல் தீபம் எடுத்து கீழே அந்த அகல் தீபத்துக்கு கீழே மஞ்சள் தூள் ஒரு சின்ன சிட்டிக்கை மாதிரி மஞ்சள் நினைச்சு குழைச்சி அது மஞ்சள் தூளா வச்சு அது மேல அகல் வச்சாலும் சரி. இன்னைக்கு நிறைய கோயில்கள்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இயற்கையாவே செய்யறாங்க. மஞ்சள் அதை சுருட்டி அதுல அந்த மஞ்சளை கையால் அப்படி பண்ணிட்டு அதுல குங்கும நடுவில் வச்சு அது மேல விளக்கு வைக்கிறாங்க. ஆனா மஞ்சளை குழைத்து அது கட்டியாக நீருடன் கலந்த மஞ்சளை கலச்சு அது மேல அகல் வச்சு அந்த அகலுக்கு மஞ்சள் ஆள் பூசப்படும். அகல் வந்து மஞ்சள் மண்ணு அகல்ல மஞ்சள் பூசி அதுல குங்குமம் வச்சு 5 இடத்துல குங்குமம் வச்சு அதுல தூள் 2 சிட்டிகை போட்டு 2 திரியும் மஞ்சளாக இருக்கணும். அதுல போட்டு நீங்க நெய்யிலையும் 2 சிட்டிகை மஞ்சள் போட்டு அம்பாளை பார்த்து, அம்பாள் எந்த திசையில இருந்தாலும் அந்த திசையை பார்த்து ஏத்தலாம். இல்லைன்னா வடக்கு கிழக்கு இந்த திசையை பார்த்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏத்திட்டு வந்தாலே ஸ்ரீதோஷத்திற்கு எளிமையான பரிகாரம். ஒரு 27 வெள்ளிக்கிழமை செய்யணும். தீபம் வந்து அம்பாளை பார்க்கணும். ஆமா, துர்க்கையோ மகாலட்சுமியோ பிரத்திங்கிராவோ இந்த தெய்வங்கள் இருக்கலாம். அதே போல கிழக்கு முகமாக வடக்கு முகமாக இல்ல அம்பாள் எந்த திசையை நோக்கி இருக்காலும் அம்பாளை தீபம் எரியிற தீபம் பார்த்தா போதும். இந்த 3 திசைகள் இருக்கலாம். இந்த மாதிரி திசையில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏத்தலாம். ஒரு 27 வெள்ளிக்கிழமை ஏத்தினாலே அவங்களுக்கு கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கும். அதுக்கப்புறமும் கிடைக்கலன்னாதான் நம்மளுடைய பரிகாரங்கள் எடுத்து பார்க்கலாம். என்கிட்ட வந்து அத்தனை பேருக்கும் இம்மிடியட்டாக இந்த ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இந்த பரிகாரம் செய்யுங்க நான் யாருக்கும் சொல்றது இல்லை. ஏன்னா சொல்லவும் கூடாது. எளிமையான மருந்து. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, ஒரு இந்த மாத்திரையை போட்டு உடம்பு சரியில்லைன்னு போறீங்க, ஒரு 2 நாளைக்கு ஆன்டிபயோட்டிக் எழுதிடுவார். அதுக்கப்புறமும் சரியா போடனா ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார். அதுக்கப்புறமும் சரியா போடனா இந்த டெஸ்ட் எடுப்பா அந்த டெஸ்ட் எடுப்பான். அது போலதான் ஜோதிடமும் ஜாதகம். யாரும் இன்னைக்கு பார்த்த உடனே உனக்கு இந்த தோஷம் இருக்கு இதுக்கு இமிடியேட்டாக இந்த பரிகாரம் செய்யின்னு சொல்றது இருந்தாலும் அதுவும் தவறுதான். தெய்வத்தை முதல் முறையிட விட்டுரும். அவங்க கிட்ட தெய்வத்துக்கிட்ட இந்த தெய்வத்துக்கிட்ட போய் சாமி கும்பிடு இதை பண்ணுப்பான் அப்படின்னு நம்ம சொல்றதை கத்து கொடுத்துட்டாலே அந்த தெய்வம் அவனுக்கு எப்ப சரி பண்ணணும்னு நினைக்கணும். நம்ம சரி பண்றோம் அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். தெய்வம் நினைச்சா இன்னைக்கே சரி பண்ணும், இன்றே செய்யும், நாளை செய்யும், இன்னும் ஒரு வருஷம் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம். ஆனா அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம மக்களை கொண்டு போய் விட்டுரும். நான் செய்யறதான் பிரத்திங்கிராவை கும்பிடுங்க, ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே சொல்லுங்க, ராவகால விளக்கு ஏத்துங்க, ஒரு டம்ளர்ல தண்ணி ஒரு கிணத்துல பேரிச்சம்பளம் வைங்க. இந்த ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே சில பேர் சொல்லலாம் இது மூல மந்திரம் இல்ல. பிரத்திங்கிரா என்ற பேர் வந்தாலே மூல மந்திரம் தான். மூலமந்திரன்றது அம்பாளுடைய பேர் இருக்கும், இல்லைன்னா பீஜம் இருக்கும். இதுல ஜெய்ன்றது வெற்றியை குறிக்கும், பிரத்திங்கிரான்றது அந்த வெற்றி பிரத்திங்கிராவால மட்டும்தான் நமக்கு கிடைக்கும்ன்ற உங்களுடைய அதீத நம்பிக்கையின் மூலமாக நீங்க சொல்ல ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே எவ்வளவுக்கு அளவுக்கு சொல்றீங்களோ எவ்வளவுக்கு அளவுக்கு எழுதுறீங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு வெற்றி. ஆனா எடுத்த உடனே அம்பாள் உங்களை கிட்ட விட மாட்டா. அதுக்காக பல சோதனைகள் கொடுப்பா. அந்த சோதனையிலிருந்து வெளியில வந்து ஜெய் பிரத்திங்கிரே திரும்ப சொல்லிட்டு வாங்க, எழுதிட்டு வாங்க. ராவு காலத்துல தண்ணியும் பேரிச்சம்பளமும் வச்சுட்டு வாங்க. நிறைய பேர் ராவு காலத்துல தண்ணி வைக்க சொன்னா அந்த தண்ணியிலேயே பேரிச்சம்பளையும் தேனியும் போட்டு சாமி அடுத்த நாள் போன் பண்ணி இந்த மாதிரி குழன்னு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. டம்ளர்ல தண்ணி தனியா வைங்க. ஒரு கிண்ணத்துல பேரிச்சம்பளம் தேன் பேரிச்சம்பளத்துல கொட்டையை எடுத்துட்டு 2 பேரிச்சம்பளம் தேன் 2 சொட்டு 3 சொட்டு நீங்க நிறைய கூட தேன் விடலாம், தப்பு இல்லை. அது இவ்வளவுதான் அளவு இல்லை. நீங்க நிறைய பேரிச்சம்பளமும் வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா 2 வச்சால் அதுக்கு ஒரு எண்ணிக்கை கணக்கு. அந்த 2க்கு மேல வேண்டாம். தேன் கொஞ்சம் அதிகமா விடலாம். எதுக்கு வச்சீங்கனாலும் அதை அடுத்த நாள் வேஸ்ட் பண்ணாம நம்ம சாப்பிடணும் உள்ளுக்கு. இதை வச்சுட்டு நிறைய பேர் இதை நாளைக்கு என்ன பண்ணலான்னு ஒரு சந்தேகத்தோட கேட்கறாங்க. அதனால நம்ம நிகழ்ச்சியில எந்த பரிகாரம் நம்ம தெய்வத்துக்கிட்ட சொல்றோமோ அதை நீங்க சாப்பிடணும், அந்த தண்ணி நீங்க குடிக்கணும். இன்று ராவு காலத்துல வச்சுட்டு அடுத்த நாள் ராவு காலம், அதனால் ஒரு நாள் இரவு அம்பாள் கிட்ட இருக்கணும். அடுத்த நாள் எடுத்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். ஸ்ரீதோஷத்திற்கு இது மாதிரி எளிமையான பரிகாரம் இதுதான். இன்னும் நிறைய பரிகாரங்கள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. சுவாமி வணக்கம். டயல் சங்கரா, பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பரமேஸ்வரிங்க பேரு. பரமேஸ்வரமா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மேடம் எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது. ஓகே, ராசி நட்சத்திரம் தெரியுமா? கன்னி ராசி. சரி, நீங்க தொடர்ந்து சுவாமிகிட்ட பேசுங்க. வணக்கம்மா. ஹலோ வணக்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம்மா, உங்க பேர் என்ன? பரமேஸ்வரியா? தெரியாதுங்க. பரவாயில்லம்மா, பேர் என்ன? பரமேஸ்வரியா? இயற்கையிலேயே நிறைய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், சரியா? இயற்கையிலே எந்த ஒரு விதமான வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் இப்ப வரைக்கும் இல்ல, சரியா? உங்க குலதெய்வத்தை வழிபட்டுவாங்க. 3 பௌர்ணமி உங்க குலதெய்வத்துக்கு ரொம்ப தூரத்துல இருந்தா. உங்க குலதெய்வம் என்னம்மா? சரி, நீங்க பேசுறது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் சொல்றத நீங்க கேட்டுக்கோங்க. உங்க குலதெய்வத்தை 3 பௌர்ணமிக்கு தொடர்ந்து வழிபட்டுவாங்க. அதுலயும் பிரச்சனைகள் தீரலாம். ஒரு 9 பௌர்ணமி வழிபட்டுவாங்க. கண்டிப்பாக உங்க பிரச்சனைகள் தீரும். நிறைய பிரச்சனைகள் இருக்கீங்க.
எல்லா விதமான மனக்குழப்பத்திலையும் இருக்கீங்க. 3 பௌர்ணமி அம்பாலோ எந்த தெய்வமா இருந்தாலும் உங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி அம்பாளுக்கும் நெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் மாதிரி ஏதாவது ஒரு 2 தீபம் பௌர்ணமி நாள்ல 6 மணில இருந்து 8 மணிக்கு மேல விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்க பிரச்சனை தீரும். நன்றிமா உங்களை நிலைப்புக்கு. சுவாமிகள் சொன்ன மாதிரி இதெல்லாமே நீங்க மேற்கொள்ளுங்க. சுவாமிகள் இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க ஸ்ரீ தோஷத்துக்கு எளிய பரிகாரங்களும் இருக்குதுன்னு சொல்லி. ஆனா பூமி தானம் பண்ணும்போது எல்லா விதமான தோஷங்களும் கர்ம வினைகளும் அகலும்னு கடந்த சில வாரங்களாவே சொல்லிட்டு இருக்கீங்க. பூமி தானம் பண்றதுனால என்னென்ன நன்மைகள்னு சொல்லிடுங்க சுவாமி. கண்டிப்பா. ஏன்னா இப்ப பூமி தானம் என்பது இப்ப சில பரிகாரங்கள் செஞ்சா இந்த பிரச்சனை தீரும் அந்த பிரச்சனை தீரும் நம்ம சொல்லலாம். ஆனா அம்பாள் கோவில் கட்டுவதற்கு யாரெல்லாம் பூமி தானம் செய்யறார்களோ எந்த கோயிலுக்கு வேணாலும் செய்யணும். அது பிரத்திங்கராவுக்கா இருந்தா ரொம்ப ரொம்ப உச்சிதம். அது எந்த கோயிலுக்கு செஞ்சாலும் அந்த கோவில் அங்க எழும்பணும். நீங்க கொடுத்த இடத்துல ஒரு கோவில் எழும்பணும், இல்லைன்னா ஒரு கோசாலை இருக்கணும், இல்லைன்னா ஒரு அன்னசாலையாவது இருக்கணும். இன்னைக்கு எல்லாரும் அது பண்ண முடியாது. இப்ப அம்பாள் எனக்கு அந்த இடத்தை கொடுத்து இந்த இடத்துக்கு பூமி தானமா எல்லார்கிட்டையும் பணத்தை வசூல் செய்து அவங்களுடைய கையால எடுத்து தர மண்ணு அந்த இடத்துல வச்சுட்டு அது மேல கோவில் கட்டுன்னு சொல்லியிருக்கா. அப்ப அதுக்கு உண்டான சூழ்நிலையும் அவள் தான் உருவாக்கி கொடுத்திருக்கா. அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன், சிங்கபெருமாள் கோயில் அருகில இடம் அமையும் சொன்னா. சிங்கபெருமாள் கோயில் அனுமந்தபுரம் தர்காஸ் என்ற இடத்துல இடம் அமைஞ்சிருக்கு. வருகின்ற 22ஆம் தேதி சண்டி ஹோமம் நடைபெறுது. அந்த ஹோமத்தில் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டோம். இந்த பூமி தானத்துல யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ எல்லாரும் பூமி தானம்னா அவங்களே நான் டிவியில சொல்ற போல ஒரு 21 ரூபாய் முடிஞ்சு அன்னைக்கு வந்து ஹோமத்தன்னைக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க. பூமி தானம் என்பது அப்படி இல்லமா. நீங்க கொடுக்குற தொகையை நான் வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். 1 ரூபாய் கொடுத்தாலும் அம்பாள் அனுகிரகத்தோட நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நான் வாங்க கடமைப்பட்டிருக்கேன். அந்த சிறு தொகையும் ஹோமத்திற்கு பயன்பெறும். ஏன்னா எந்த ரூபாய் கொடுத்தாலும் 101 ரூபாய்க்கு கொடுத்தாலும் அம்பாளுக்கு பயன்பெறும் தொகையாகத்தான் இருக்கும். அது அவளுடைய அனுகிரகம் இல்லாமல் நீங்க கொடுக்க முடியாது. அதனால அதை நான் மிக ரொம்ப தாழ்வாக என்ன சொல்றது அவங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு நான் வாங்க தயாராக இருக்கிறேன். அதனால அம்பாளுடைய அனுகிரகத்துல பூமி தானம் செய்வதற்கு ரொம்ப யோசிங்க. உங்க குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்கீங்களா, அந்த 10 பேர் சேருங்க. அந்த 10 பேர் செய்யலாம். இல்ல உங்க நண்பர்கள் 10 பேர் இருக்கீங்களா, அந்த 10 பேர் சேருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு 10 பேர் 20 பேர் 30 பேர் 40 பேர் சேர்ந்து செய்ய முடிஞ்ச விஷயங்கள் சேர்ந்து அந்த பூமி தானத்திற்கு நீங்க எவ்வளவுக்கு அம்பாளுக்காக, ஏன்னா அம்பாள் கோவில் எழுப்புவது அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு சீக்கிரம் எழுப்ப முடியாது. அம்பாள் கோவில் எந்த கோயில் வேணா கட்டிட முடியும். ஆனா அந்த அம்பாள் கோவில் கட்டுவதற்கு நீங்க எல்லாரும் துணை புரிந்தீர்கள் என்றால் அந்த பூமி தானமாக ஒரு விஷயத்துல பங்கெடுத்துக்கிறீங்கன்னா உங்க பிரச்சனை எதுவாக இருக்கும், நீங்க எதற்காக மனசுல ஏதாவது ஒரு கோரிக்கை மட்டும்தான் நினைக்கணும். இன்னைக்கு தெய்வத்துக்கிட்ட எல்லா விதமான கோரிக்கையும் நம்ம நினைக்கிறோம். அதனால ஏதாவது ஒரு கோரிக்கை நினைச்சிட்டு எனக்கு இந்த பிரச்சனை தீரணும், என் பையனுக்கு குழந்தை பிறக்கணும், இல்ல என் பொண்ணுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும், என் பெண்ணுக்கு திருமணம் ஆகணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை நினைச்சு அந்த பூமி தானத்திற்கு உங்களால முடிந்த தொகை தாங்க. இல்ல தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா பூமி தானத்திற்கு என்ன தொகைன்னு சொல்லுவோம், அதை முடிந்தது செய்யலாம். அந்த மாதிரி செய்யும் போது உங்க பிரச்சனை 3 மாதத்திலிருந்து 6 மாதம், 6 மாதத்திலிருந்து 9 மாதத்திற்குள் உங்க பிரச்சனை தீரும். அதுவும் தீரலைன்னா அம்பாள் கோவில் கோபுரம் எழும்ப உங்க பிரச்சனையும் தீந்துரும். இல்ல அம்பாள் கோவில் கும்பாபிஷேகம் ஆயிடுச்சுனாலே உங்க பிரச்சனைகள் தீந்துரும். இது வந்து பிரத்திங்கராவன் எனக்கு வாக்காக வந்து சொன்னது. அந்த இடத்துல கோவில் எழுப்பு, அது மக்களிடம் பூமி தானமாக பெறப்பட்டு அதன் மூலயமாக கோவில் அமையணும்னு சொல்லியிருக்கா. அதனால சொல்றேன், இப்ப நம்ம ஒரு பணம் படைத்தவர்கிட்ட போய் இந்த மாதிரி அம்பாள் கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொன்னா அவங்க ஒருத்தரே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அப்படி பண்ணக்கூடாதுன்றது அம்பாளுடைய வாக்கு. அதனால தெய்வம் உங்களால முடிந்தவரை யாரெல்லாம் முடியுமோ பூமி தானமாக அந்த அம்பாளுடைய கோவில் கைங்கரியத்துல பங்கு பெறுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். ஸ்ரீதோஷமாக இருக்கட்டும், ராகுகேது தோஷங்களா இருக்கட்டும், தலைமுறையாக வருகின்ற கர்ம வினையாக இருக்கட்டும். ஏன்னா முன் ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணமோ அந்த பாவத்தை கழிப்பதற்காக தான் இந்த ஜென்மாவை மனித ஜென்மாவாக நமக்கு இறைவன் படைத்திருக்கிறான். அப்ப இந்த ஜென்மாவிலே பாவத்தை கழிக்க பார்க்கணுமே தவிர பாவத்தை சேர்க்க பார்க்க கூடாது. இன்னைக்கு எல்லாரும் நம்ம நிறைய தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோம். தெரிந்து செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அந்த பாவத்திற்கு தண்டனை என்பது கண்டிப்பாக உண்டு. அந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கும் அம்பாள் ஒருத்தி அவளுடைய பாதத்தை பிடிக்கணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால பூமி தானத்திற்கு யாரெல்லாம் முடியுமோ செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய அலுவலகத்துல டிநகர் என்ற மகாபிரத்திங்கிற அலுவலகத்துல இருக்கேன். தொலைபேசியில தொடர்பு கொண்டு வரலாம். இந்த செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் இருப்பது கஷ்டம், ஏன்னா அஷ்டமி ஹோமம் இருக்கு. அதனால இருக்கனான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, வந்து கலந்துக்கிட்டு உங்களால முடிந்த தொகையை அம்பாளுக்காக கொடுத்து அந்த கோவில் மகாபிரத்திங்கிற பீடத்துடைய
ஒரு அங்கமா இருங்கன்னு உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். நல்லது. இப்ப நம்ம சாதாரணமாக கோயிலுக்கு போகும்போதே கை வீசிட்டு போக கூடாது, ஒரு அர்ச்சனை தட்டாவது வாங்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அது எந்த விதமா? இப்ப பிரத்யங்கரா கோயிலுக்கே வாங்கிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு அது தெரியறது இல்ல. அது என்ன விதமா, எதெல்லாம் எடுத்துட்டு போகணும், எதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு. இது ஒரு சிறிய கேள்வியா இருந்தாலும் அது நிறைய பேருக்கு பயன்பெறும். கண்டிப்பாமா. இது அம்பாள் கோவிலுக்கு போறீங்கன்னா, எந்த ஒரு கோவிலுக்கு இப்ப ஏதாவது ஒரு குழந்தைய பார்க்க போறீங்கன்னா, வீட்டுக்கு போறீங்கன்னா ஒரு பிஸ்கட்டாவது இல்லாம போக கூடாது. அது மாதிரி மகான்களை பார்க்கும்போது அட்லீஸ்ட் கனி, அதுல எலுமிச்சம்பழம் என்ற கனியாவது வாங்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. மகான்களை தரிசிக்கும் போது, குழந்தையும் மகான்களையும் தரிசிக்கும் போது வெறும் கையோட போகக்கூடாது. அதே மாதிரிதான் தெய்வத்தையும். உங்க அம்மாவை நீங்க பார்க்க போறீங்கன்னா சும்மா போயிடுங்களா? உங்க தாய் தந்தை யாரை பார்க்க போனாலும் ஏதாவது வாங்கிட்டு போகும். அது மாதிரி தெய்வத்துக்கிட்ட போகும்போது அட்லீஸ்ட் புஷ்பமாவது இருக்கும். அந்த புஷ்பத்தை, அந்த தெய்வத்துக்கு எந்த புஷ்பம் உகந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப சிவன் கோயிலுக்கு போறீங்களா வெல்வம் எடுத்துன்னு போகலாம், அம்பாள் கோயிலுக்கு போறீங்களா அரளிப்பூ கொண்டு போகலாம், முருகனை சந்திக்க போறீங்களா ஒரு புஷ்பம் அரளிப்பூ, விநாயகரை சந்திக்க போறீங்களா அருகம்பில், இந்த மாதிரி பெருமாளை சந்திக்க போறீங்க, ஆஞ்சநேயர் கோயில் போறீங்க அப்படின்னா துளசி. இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்திற்கும், மகாலட்சுமிக்கு போறீங்களா தாமரை, அதே தாமரை வெண் தாமரை, செந்தாமரை, இந்த மாதிரி தாமரையில நிறைய விஷயம். சரஸ்வதிக்கு போறீங்களா வெண்மையான தாமரை. இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு புஷ்பங்களை நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. அந்த புஷ்பத்தோட போய் சந்திச்சாலே போதும். அர்ச்சனை செய்யும் போது பிரத்திங்கராக்கு விரிச்சி பூன் என்பது விசேஷமா எல்லா ஊர்லயும், திருச்சியில ரொம்ப நிறைய கிடைக்கும். எல்லா மாலையிலும் அந்த பூவை சேர்த்துருவாங்க. விரிச்சி பூ நீட்டா ஒரு 5 இதழ், ரொம்ப சின்ன சின்ன இதழ் அது இருக்கும். அது விரிச்சிப்பூ. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேரளால ரொம்ப விசேஷம். ரத்த புஷ்பாஞ்சலின்னு அந்த பூவால பண்ணுவாங்க மலையாளத்துல. அந்த பூ எவ்வளவுக்கு நம்ம அம்பாளுக்கு படைக்கிறோமோ, அவளுக்கு வைக்க கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு விசேஷம். அது வசதி இருந்தால் வீட்லயே வளர்க்கலாம். நிறைய இடத்துல இருக்கு. நான் லண்டன்ல போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு நண்பர் வீட்டுல தங்கிருந்து அங்கேயே அந்த பூ இருக்கு. அந்த மாதிரி அது தெரிஞ்சு செய்வாங்க. சில பேர் இது ஒரு அழகுக்காக வைப்பாங்க. கண்டிப்பாக அந்த பூ அம்பாளுக்கு அந்த பூ. அப்படி இல்லைன்னா அரளிப்பூ, செவ்வரளிப்பூ, ரொம்ப சிகப்பு அரளிப்பூ, இந்த மாதிரி பூக்கள்ல வைக்கலாம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு நைவேத்தியங்கள் இருக்கு. நீங்க எடுத்துன்னு போய் சில மடப்பள்ளியில செஞ்சதை மட்டும்தான் சாமிக்கு படிப்பாங்க. எல்லா நைவேத்தியத்தையும் வாங்க மாட்டாங்க. அப்படி அவங்க வாங்கலனாலும் நீங்க உள்ள எடுத்துன்னு போயிட்டு திறந்து நீங்களே தெய்வத்துக்கு முன்னாடி காட்டிட்டு மனசார ஏத்துக்கோப்பானா கண்டிப்பா தெய்வம் ஏத்துக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தெய்வம் அப்படிதான் முன்னிருந்து பார்க்கும். தெய்வம் வேறுபாடு பார்க்காது. ஆனாலும் ஒரு கோவில்கள்ல ஒரு மடப்பள்ளின்னு வச்சிருந்தா அங்க செஞ்சு கொடுக்குற பிரசாதம் தான் தெய்வத்துக்கு வைக்கணும்னு அவங்க ஒரு மனசு அந்த ஒரு இடத்துக்கு கோவிலுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் வச்சிருப்போம். அதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க போகும்போது தெய்வத்திற்கு முக்கியமானது பூ. உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அர்ச்சனைக்கு பிரசாதங்கள், அந்த தேங்காய் பழம்லாம் எடுத்துன்னு போகலாம். எந்த ஒரு விஷயத்திலும் பெண் தெய்வங்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்தால் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி எலுமிச்சம்பழ மாலை போடலாம். கற்பூரங்கள் நீங்க வாங்கிட்டு போய் நீங்க ஏத்துறது விசேஷம். ஒருத்தர்கள் அதாவது ஒரு விளக்கு ஏத்திருப்பாங்க, அந்த விளக்கு ஏத்தின விளக்குல நீங்க விளக்கேற்றக்கூடாது. இது கோவில்ல சின்ன சின்ன தவறுகள் செய்வோம். அதே மாதிரி முட்டி போட்டுக்கிட்டு விளக்கேற்றக்கூடாது. அந்த இடத்துல சப்பாங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்து விளக்கேற்றி ரெடி பண்ணோடனே எடுத்து வைங்க. மண்டி போட்டுக்கிட்டோ முட்டி போட்டுக்கிட்டோ ஓட்டப்பந்தயத்துல இப்படி உட்காந்துட்டு ஓடுற மாதிரி உட்காந்து விளக்கேற்றணும். இதெல்லாம் கோவில்கள்ல செய்யக்கூடாது. அது மாதிரி இன்னொருத்தவங்க ஏத்தின விளக்குல நீங்க விளக்கேற்றக்கூடாது. இப்ப ஒரு இடத்துல ஒரு கோவில் போறீங்கன்னா பிரதானமாக உள்ள நீங்க விளக்கே ஏற்ற முடியலனாலும் அந்த மூலஸ்தானத்துக்குன்னு ஒரு விளக்கு எரியும். அந்த மூலஸ்தானத்துக்கு இந்தாங்க சாமி இந்த விளக்க போய் இந்த நல்லெண்ணெயை கொண்டு போய் அந்த மூலஸ்தான விளக்குல ஊத்திருங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நெய்யை கொண்டு போய் இந்த மூலஸ்தானத்துல ஏத்துங்கன்னு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வாங்கி ஊத்திடுவாங்க. இது மாதிரி தினமும் செஞ்சுட்டு வந்தாலும் போதும். இல்ல மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த மூலஸ்தானத்துக்குன்னு அந்த விளக்குக்குன்னு என்ன வாங்கி கொடுத்தாலும் போதும். செய்யறதை கரெக்டா செய்யணும். செய்வதை திருந்த செய். தவறா செஞ்சுக்கிட்டு அதுக்கு தவறான பலன்கள் நம்ம 1000 வாட்டி சொல்லுவாங்க. நாங்க எல்லா எங்கிட்ட வந்து சொல்றவங்க அத்தனை பேர் என்ன சொல்றோம், நாங்க பார்க்காத ஜோசியர் இல்லைங்க, பார்க்காத சாமி இல்லைங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கல. அப்ப நம்ம சின்ன சின்ன தவறுகளை நம்ம செஞ்சுட்டு தெய்வத்து மேலேயோ ஜோதிடர்கள் மேலேயோ குறை சொல்லல. ஜோதிடர் விளக்கேத்துன்னு சொல்லியிருப்பாரு, ஆனா அவரு விளக்கமா சொல்றது இல்லை. சொல்றவங்க இருப்பாங்க, இவங்க கேட்டுக்க மாட்டாங்க. அதனால அந்த விளக்கேத்துற முறையை நீங்க ஒழுங்கா பின்பற்றி இருந்தால் 27 வாரம் விளக்கேத்துங்கன்னு சொன்னா அந்த 27 வாரத்துல நடக்கும். உங்க ஜாதகத்துல எப்படி பலாபலன்கள் இருக்கோ சில பேருக்கு 27 வாரத்துல நடக்கும், சில பேருக்கு பல வாரங்கள் ஏத்தினாலும் விமோச்சனம் கிடைக்கும். அதுக்கு ஒரு காலகட்டங்கள் இருக்கு, காத்திருக்கணும். அமைதியா இருந்து தெய்வத்தை நம்பி விளக்கேத்திட்டு வந்தா கண்டிப்பாக விமோச்சனம் எதற்குமே உண்டு. ஒரு நேயர் இருக்காங்க சாமி. வணக்கம் டாக்டர் சங்கரா, பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. ஜனனி மேடம். ஜனனி உங்களுடைய மகளா? ஆமா சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 24/1/93. 24/1/93. டைம் ஆஃப் பர்த் காலை 7:10. காலை 7:10. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? இல்ல மேடம். எங்க பிறந்தாங்க ஜனனி? இங்க வேலூர் மாவட்டம் மேடம். சரி, என்ன கேள்வி கேட்கணும்? பொண்ணு கல்யாணத்துக்காக கேட்கணும். ஓகே, சரி. சுவாமிகளே நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. தொடர்ந்து நீங்க அவங்க கிட்ட உரையாடலாம். வணக்கம். 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 உங்க பேர் என்னங்க? வேலூர் மாவட்டம் மேடம். உங்க பேர் என்ன?
எங்க பேர் ரவிங்க. உங்க டிவி வால்யூமை குறைச்சுக்கோங்க. டிவி வால்யூம் சொல்லுங்க சார். இதுக்கு வீட்டுல எவ்வளவு நாளா ராவுகால விளக்கெல்லாம் ஏத்திட்டு வரீங்க? ஒரு 1 இயரா பண்றாங்க சார். 1 இயரா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இவங்களுக்கு எவ்வளவு நாளா திருமணத்திற்கு பாத்துட்டு வரீங்க? இப்பதான் சாமி ஒரு 1 இயரா பாக்குறோம். 1 இயரா பாத்துட்டு இருக்கீங்க. இது திருமணத்திற்கு நிறைய தடைகள் இருக்குங்க. சரியா? அதுக்கு உண்டான முறையான பரிகாரங்கள் பண்ணுங்க. உங்க குலதெய்வம் என்ன? எங்க குலதெய்வம் அம்மன் தான் சாமி. என்ன அம்மன் பேர் சொல்லுங்க. அது பொதுவா அம்மன் சொல்லி கும்பிடுறாங்க. அப்படிலாம் இல்ல, என்ன அம்மன் கும்பிடுறாங்க. அதாவது குலதெய்வத்தை நம்ம வணங்க தவறதுனாலதான் நமக்கு எல்லா விதமான தடைகளும் தாமதங்களும் வரும். சரியா? முதல் உங்க குலதெய்வத்தை கண்டுபிடிங்க. குலதெய்வத்தை கண்டுபிடித்தால் தான் நமக்கு எல்லா வித. மூத்த பெண்ணா கடைநிலை பெண்ணாங்க? இவங்க எத்தனாவது பொண்ணு? ஃபர்ஸ்ட். இதுக்கே ஆரம்பத்திலேயே நமக்கு தடை இருக்கு. முதல் குலதெய்வத்தை கண்டுபிடிங்க. உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? இல்ல சாமி, யாரும் இல்ல. அப்பா இல்ல, அம்மா இல்ல. பெரியவங்க வேற யாரு இருக்கா உங்களுக்கு? அக்கா இருக்காங்க பெரியவங்க. அவங்க கிட்ட கேளுங்க, குலதெய்வம் எதுன்னு கேளுங்க. அப்படி குலதெய்வம் எதுன்னு தெரியலன்னா குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்காக ஒரு மூலிகை கொண்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் தயார் நிலையில எல்லாம் வந்தவொன்னு நான் டிவில சொல்றேன். அதை வாங்கி வச்சு வழிபட்டு வாங்க. ஒரு 41 நாள்ல இருந்து 21 நாள்ல இருந்து 41 நாள்ல உங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சிடும். இல்லைன்னா உங்க குலதெய்வம் எதுவோ அந்த மூலிகையிலே இறங்கி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போதைக்கு குலதெய்வமான எந்த குலதெய்வமே தெரியல, ஒரு அம்மனை நீங்க குலதெய்வம் சொல்றீங்க. அதனால பக்கத்துல உக்கிரமான தெய்வம் என்ன இருக்கு? கோவில் அம்மன் இருக்கு பக்கத்துல. எந்த அம்மனோ அந்த அம்மனுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் போய் விளக்கு போட்டுவாங்க. சரிங்களா? ஒரு 3 பௌர்ணமி 3 அமாவாசை போட்டுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகருக்கு அருகம்பில்லால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து. சரியா? 2 நெய் தீபம் போட்டுவாங்க. சீக்கிரமாக நல்லபடியான திருமண தகவல் வந்து சேரும். சரிங்களா? நல்லது. ஜெயபிரதி. நன்றி. உங்களை நல்ல சாமியார் சொன்ன மாதிரி கர்ம வினைகள் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை. இதுல இருந்து விடுபடுறதுக்கு பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள் நீங்க சொல்றது என்ன சாமி? இல்ல, கர்ம வினையிலிருந்து விடுபடுறதுக்காக நான் பரிகாரங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு கடந்த 3 மாசமாக பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு ஐப்பசி புரட்டாசியிலும் தொடர்ந்து கர்ம வினை நீக்கும் பரிகாரங்கள் அம்பாள் செய்ய உத்தரவு வந்திருக்கும். அதனால அது யாருக்கெல்லாம் அந்த ஜாதக அமைப்புல உத்தரவு கிடைக்கணும், அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பாக்குறவங்களுக்கும் அந்த உத்தரவு கிடைச்சி அவங்களுக்கு இப்ப ஒரு குடும்பத்துல 4 பேர் இருப்பாங்க, கூட பிறந்தவங்க, அப்புறம் தாய் தந்தை அப்படி இருக்காங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்படி மொத்தமாகவும் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். இல்ல அந்த பெண் குழந்தைங்களுக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணி வைப்பதனால என்ன ஆகும்னா, ஸ்ரீதோஷங்களால் ஏற்பட்ட தடைகள் இருந்ததுன்னா எல்லாரும் இந்த ஸ்ரீதோஷங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்கன்னா, எல்லாரும் அந்த காதல் திருமணத்திலையும் கல்யாணத்திலையும் பிரச்சனைகள் வரும். அதனால அந்த ஸ்ரீதோஷமா என்ன தோஷங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு உண்ட முறையான பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த முதல் எடுத்த உடனே படிப்பு திருமண தடையிலிருந்து பிரச்சனை இல்லாம அடுத்து அந்த குழந்தை பாக்கியம், அடுத்து அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து உடனடியாக தெளிவு கிடைக்கும். அப்ப அதுக்கு முறையான பரிகாரங்கள் 48 நாள் 90 நாள் பரிகாரங்கள் பண்றேன். யாருக்கெல்லாம் அந்த பண்ணணும்னு கொடுப்பனை இருக்கோ அவங்களுக்கு அது நடக்கும். அம்பாளுடைய உத்தரவு கிடைக்கிறவங்களுக்கு. அதற்கு முன்னாடி இவங்க அதுக்கு என்ன செய்யணும்? இப்ப இங்க நிகழ்ச்சி பார்த்தோன்னே அவங்களுக்கு கர்மவினை பரிகாரம் என்னால பண்ண முடியுமானா முடியாது. அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ஜாதகத்தை அப்பாயின்மெண்ட்ல வாங்கிக்கிட்டு நேரா வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பண்ணலாம் என்பது இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பௌர்ணமி அமாவாசையில ஆரம்பிக்கிற பரிகாரங்கள் 48 நாள் 90 நாள் ஆகும். அந்த பரிகாரத்தை பண்ணி தரும். அப்படி சில பேருக்கு இப்ப பொதுவான பரிகாரம் நான் டிவிலே சொல்றேன், அதை செஞ்சுட்டு வரட்டும். அதன் மூலியமாகவும் அவங்களுக்கு பதில் கிடைக்கும். நிறைய பேருக்கு நம்ம ராவுகால விளக்கேத்தியே அம்பாள் குழந்தை ரூபமாக வந்துட்டு இருக்கா. சென்ற வாரம் வந்துட்டு போனவங்க கூட அப்படிதான் சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கு குழந்தை ரூபமா வந்தாங்க சாமி, நிறைய விஷயங்கள் தாமதமாக ஒரு மன நிம்மதி கிடைச்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க. இப்ப எளிமையான பரிகாரங்கள் பாத்தீங்கன்னா அவங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்காங்களோ, என்ன ராசியில பிறந்திருக்காங்களோ அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த தெய்வத்தை போய் வழிபடணும். அப்ப அது நிறைய விஷயம். 12 ராசி 12 லக்னங்கள். அப்ப அவங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம் அதிபதியோ அந்த தெய்வத்துக்கு உண்டான கிரகத்துக்கு போய் தொடர்ந்து விளக்கேற்றுறது. அப்படி இல்ல பொதுவான பரிகாரம் என்ன, ஒரு 27 நாள் இல்ல 54 நாள் இந்த மாதிரி நாள்ல நவகிரகத்துல 9 நெய் தீபம் இல்ல நல்லெண்ணெய் தீபம் தொடர்ந்து. ஏன்னா இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்க நிகழ்ச்சி முடிகிற தருவாயில் இருக்கும். அதுக்காக அவங்களுக்கு சொல்ல அடுத்த வாரம் நம்ம அதை தெளிவா சொல்லுவோம். இப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும்னா 27 நாள் இல்ல 54 நாள் தொடர்ந்து 9 நெய் தீபம் இல்ல 9 நல்லெண்ணெய் தீபம் நவகிரக சந்நிதியில போட்டு வர்றோம். அப்படி அவங்க தொடர்ந்து போட்டு வந்தால் ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் 9 கிரகங்கள் தான் காரணம். அந்த 9 கிரகங்களை நம்ம குழுமப்படுத்தும். அது ஆரம்பிக்கிற தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், சனிக்கிழமையாகவும் இருக்கலாம். காலைனா காலையில இருக்கணும், மாலைனா மாலையில இருக்கணும். பொதுவாக எந்த ஒரு பரிகாரத்தையும் காலையில செய்வது சால சிறந்தது. அப்ப காலையில ஒரு 8 மணிக்குள்ள. இன்னைக்கு காலகட்டங்கள் ரொம்ப எல்லாரும் நைட் டியூட்டி பாக்குறோம், ஐடி கம்பெனி வேலை பாக்குறாங்க. அப்ப காலையில ஒரு 10 மணிக்குள்ள நம்மளே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஆனா
முறை அப்படின்னா காலையில ஒரு 7 மணிக்குள்ள, 8 மணின்றது எக்ஷன். இப்ப 10 மணி வரையும் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 8 மணிக்குள்ள சேர்ந்தா விசேஷம், இல்ல ஒரு 10 மணிக்குள்ள 9 நெய் தீபம், 9 சுத்து நவகிரகத்தை. இல்ல எனக்கு நவகிரகமே இல்ல அப்படின்னா எந்த தெய்வம், சிவன் கோயில்ல ஒரு 9 நெய் தீபம், அந்த சிவனை 9 முறை சுத்து. இல்ல அம்பாள் சன்னிதியில 9 நெய் தீபம், அந்த அம்பாளை 9 சுத்து. பிரத்திங்கரா இருக்கிற இடத்துக்கு போயிட்டேன் சாமி, காளி கோயில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டேன், எனக்கு அதுவே விசேஷமா இருக்கு, அங்க போனீங்கன்னா 27 நெய் தீபம் தினசரி. ஆமா, 27 நெய் தீபம், 27 சுற்று. இப்படி சுற்றி வந்தால் 27 நாளோ 54 நாளோ, இல்ல நீங்க வசதிகள் இருக்கு நான் கோயில்களுக்கு எல்லாம் போக முடியும் அப்படின்னா 108 நாள் தொடர்ந்து யார் ஒருத்தர் செய்யறாங்களோ அவங்களுடைய கர்ம வினையிலிருந்து படிப்படியாக குறைவு, அதுல இருந்து தேய்மானங்கள் ஆகும், கர்ம வினை தேயும். எப்படி கர்மா உடனே எப்படி போகும், நோய்வாய்ப்பட்டிருந்தா அந்த நோய் குறையறதுக்கு மருந்து சாப்பிடணும். அது போல தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தா அந்த கர்மா குறையும், தேய்மானமாகும். அப்ப அதுல இருந்து விடுபட வழி கிடைக்கும். இது எல்லாரும் செய்யலாம், எளிமையான பரிகாரம். ரொம்ப 27 54 நெய் தீபங்கள்லாம் ஏற்ற முடியல, 27 நெய் தீபம் ஏற்ற முடியலாம், 9 நெய் தீபம் 9 சுற்று நவகிரகத்தை. எந்த தெய்வத்துக்கு போனாலும் சிவனுக்கு, எனக்கு நவகிரகம் இல்லைன்னா சிவன், இல்லைன்னா அம்பாள், எங்க போனாலும் 9 நெய் தீபம் 9 சுற்று. இதை பண்ணிட்டு வந்தாலே கர்ம வினைகள் படிப்படியாக குறையும். இது எல்லாரும் செய்யலாம், இன்றிலிருந்து இன்னைக்கே கூட செய்யலாம். ஆனா காலையில செய்யறது விசேஷம். இதெல்லாம் ஒரு பௌர்ணமி அமாவாசை நாள்ல ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா திங்கக்கிழமையில ஆரம்பிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை, இதுக்கு கிழமையெல்லாம் கவலை இல்லை, இப்படி செய்யலாம். இது எல்லாரும் செய்யலாம். இது முடியாதவர்களுக்கு என்னுடைய கர்ம வினை பரிகாரங்கள் ஜாதகத்தை பார்த்து அப்பாயின்மெண்ட் எடுத்து அந்த நாள்ல நம்ம பார்த்து அதுல என்ன தீர்வு இருக்குன்னு சொல்லி அதுக்கு எத்தனை வகையான மூலிகை, 21 வகையான மூலிகையா 11 வகையான மூலிகையா, அதுக்கு தீர்வு கொடுத்து அந்த 48 நாள் 90 நாள் பரிகாரத்தை பண்ணால் 1 வருடம் டைம் எடுக்கும். இப்பயும் நான் சொல்றேன், நாளைக்கு பார்த்த உடனே நாளைக்கே சரியா போகணுன்றவர்கள் தயவு செய்து என்னை நாட வேண்டாம். ஏன்னா தெய்வத்துடைய, நான் இன்னைக்கு பரிகாரங்கள் பண்ணாலும் அம்பாளுடைய அனுகிரகத்தில் தான் பண்ணித்தரமே தவிர நான் இதை எதுவும் பெருசா சாதிக்கிறேன்னு எங்கேயுமே சொல்லல. அம்பாள் அனுகிரகம், அம்பாள் மனது வைத்தால் நாளைக்கே சரியா போகும். ஆனா அதற்கு மனது வைப்பதற்காக தான் அந்த மூலிகை, அவ சொன்ன ரகசியங்களை மூலிகைகளை பயன்படுத்தி உங்களுக்கு ரட்சையாக கொடுத்து 90 நாள் 48 நாள் 2 எளிய பரிகாரங்கள் கொடுத்துருக்கோம். அந்த பரிகாரங்கள் செய்யணுமா வேணாமான்னு உங்க ஜாதகத்தை பார்த்தால் உத்தரவு தெரியும். அது பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணலாமா வேணாமான்னு அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி மந்திரம் 48 நாள் அந்த 1,05,000 தடவை அந்த மந்திரத்தை அவங்க சொல்லி வந்தாங்கனாலே அவங்களுக்கு கண்டிப்பாக விமோச்சனம் உண்டு. சமீபத்தில் ஏதாவது ஹோமங்கள் இருக்கா சாமி? அதான் ஒவ்வொரு மாதமும் சண்டி ஹோமங்கள் அமாவாசைக்கு முதல் நாள் தேய்பிரை சதுர்த்தசி என்று நடைபெறும். இந்த மாதம் 22 நடைபெற இருக்கிறது. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா ஒரு 12-1 மணிக்கு முடியும். அதனால யாரா இருந்தாலும் அந்த ஹோமத்துக்கு வந்து கலந்து கொள்ளலாம். வரவர்கள் என்னென்னலாம் கொண்டு வரலாம்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. ஹோமத்திற்கு போட வேண்டிய பொருட்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும். வெண்கடுகு கொண்டு வரலாம், நெல் பொரி கொண்டு வரலாம், தானியங்கள், எந்த தானியங்கள், நவதானியங்கள் சொல்றோம், நவதானியங்கள் கொண்டு வரலாம், சமைத்து கொண்டு வரலாம், என்ன நெய் கொண்டு வரலாம். நெய் சாதாரண மட்டமான நெய் யாரும் தயவு செய்து வாங்கி வர வேண்டாம். நீங்க உள்ளுக்கு சாப்பிடும்போது எவ்வளவு காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிடுவீங்களோ அது போல நெய்யை மட்டும்தான் வாங்கி வரணும். அப்படி ரொம்ப மட்டமான நெய் பார்க்கும்போதே தெரியும், நான் தூக்கி ஓர வச்சுட்டேன், போடலன்னு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் நெய் கிடைக்குது, 1 கிலோ 100 ரூபாய்க்கு கூட கிடைக்குது. ஆனா நான் அது வாங்குறது இல்லம்மா. அந்த மாதிரி நல்ல நெய் உங்களுக்கே பார்த்தா தெரியும், நம்ம பேர்லாம் சொல்ல வேண்டாம். நல்ல நெய்யாக நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்டா எந்த நெய் சாப்பிடுவோமோ அதை வாங்க. இல்லைன்னா அந்த ரொம்ப மலிவான நெய் வாங்கவே வேண்டாம். அதுக்கு 1 ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கிட்டு வந்தாலே தெய்வம் ஏத்துக்கும். ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அம்பாளுக்கு நான் கொடுக்குற நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா அவள் வயிற்றுக்கு நேரடியாக போகுது, அவள் எடுத்துக்கிற. அப்ப நம்ம போடுற நெய்யும் கவனமாக கொடுக்கணும், உள்ள கொடுக்கிற பொருட்களும் ரொம்ப கவனமாக கொடுக்கணும். தேவையான பொருள் நமக்கு என்ன வசதி இருக்கோ, மாதுளம்பழம் கொண்டு வரலாம், இந்த மாதிரி பழங்கள், நவதானியங்கள் என்னென்ன முடியுமோ, முடிஞ்சா வஸ்திரம் கொண்டு வரலாம். நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நானே 14 பட்டுப்புடவை போடுறேன், நீங்க கொண்டு வந்த வஸ்திரமும் கொண்டு வந்தாலும் அந்த வஸ்திரத்தை உள்ள போட்டுரும் உங்க முன்னாடியாக. மாங்கல்யம் கொண்டு வரலாம். மாங்கல்யம் கொண்டு வரவர்கள் மட்டும் முன்னாடியாக தொடர்பு கொண்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் போடுவேன். நான் மாங்கல்யம் ஒரு மாங்கல்யம் தான் போடுவேன், திருமாங்கல்யம். அதனால ஏற்கனவே யாராவது கொடுத்து வச்சிருந்தா நீங்க கொண்டு வந்தா அடுத்த மாதம் போடுவோம். என்னடா நம்ம கொண்டு வந்து கொடுக்கறது எல்லாத்தையும் ஒரு போட்டுறன்றாரு, இதை மட்டும் எடுத்து வச்சிடறேன். ஒரு மாங்கல்யத்தை தான் ஒரு ஹோமத்தின் போது போடுவேன். அதனால நீங்க கொண்டு வரதா இருந்தா முன்னாடியே சொல்லணும், ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே சொல்லணும். இல்லைன்னா நாங்க அதுக்கு உண்டான ஆட்களை ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு மாசமும் ஒரு மாங்கல்யம் கொடுக்கறதுக்கு நான் ஆள் வச்சிருக்கேன். அப்ப இந்த மாதிரி திருமண தோஷம் உள்ளவர்கள் மாங்கல்யம் வாங்கி தரலாம், பட்டு புடவைகள் வாங்கிட்டு வரலாம். பட்டு புடவைகள் வாங்கிட்டு வந்தா 9 கஜம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி புடவைகள் கொண்டு வரணும். 6 கஜம் வேண்டாம்.
இல்லைன்னா கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக எந்த பொருள் கொண்டு வந்தாலும் ஹோமத்துல அம்பாளுக்கு அவிர்வாகமா கொடுக்குறோம். அம்பாள் அக்னி சுரூபமா வர அங்க பிரத்திங்கிரா ஹோமமும் நடக்கும். சண்டி ஹோமத்துக்கு முன்னாடி பிரத்திங்கிராவை கூப்பிட்டு ஹோமம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சண்டி ஹோமம் நடைபெறும். அந்த ஹோமத்துல அம்பாள் வரான்னு சொல்ற எல்லாரும் போட்டோ எடுத்து பார்த்திருக்காங்க, எல்லாருக்கும் இருக்கு. அம்பாள் வந்திருக்கு. அதனால வந்து அந்த சண்டி ஹோமத்துல கலந்துக்கிட்டு பயன்பெறுங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்கேன், பூமி தானத்துல பங்கு பெறுங்கள் சொல்றேன். அம்பாள் கோவில்கிட்ட அந்த மகா பிரத்திங்கிரா பீடத்தின் ஒரு அங்கமாக இருங்கன்னு கேட்டுக்கிறேன். ஓகே, நன்றி சுவாமி. இந்த நிகழ்ச்சியில நிறைய தகவல் கொடுத்திருக்கீங்க. எல்லாம் ஆரோக்கியமான தகவல், மக்கள் பயன்பெறணுங்கிறத மிகப்பெரிய அம்பாளுக்கான சேவையை செய்து பக்தர்களையும் மகிழ்விக்கிறீங்க. நன்றி. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு கஷ்டங்கள் இருக்கு, கஷ்டங்கள் தீர்க்கறதுக்கு ஒருத்தர் வேணும், அதை சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும். அதான் பிரத்யேகரதாசன் சுவாமின்னு சொல்ல முடியும். நிச்சயமா பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ನಮ್ಮ ಇಂಡಿಯನ್ ವ್ಯಾಲ್ಯೂಸ್ ಏನ್ ಚಂದ. ಕಾಲ್ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ. ಯಾರೇ ನಮ್ಮನ್ನು ಇಂಟರಪ್ಟ್ ಮಾಡ್ಲಿ, ಏನೂ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ. ವೈಕುಂಠ ಹಾಲ್ ಫಸ್ಟ್ ರೈಟ್ ತಗೊಳ್ಳಿ, ಮತ್ತೆ ಅಲ್ಲ ನೀವು ಯೂ ಟರ್ನ್ ತಗೊಳ್ಳಿ.